ஹைடா ரஃப் நைட் அதோட நெக்ஸ்ட் பார்ட். இப்போவே மாலில் இருக்கான். ஜியா அவனுடைய ஆம்ஸை பிடிச்சிட்டே ஆம், வி ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல. ம் இது உனக்கு இது எனக்கு நல்லா பிரைட்டாக இருக்குல்ல அப்படியே சொல்லிட்டு வியை பார்க்க வி ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. வி உன்னை தான் கேட்குறேன், நல்லா இருக்குல்ல. ம் என்னடா இப்படி சொன்னா இப்படி நல்லா இருக்கா இல்லையா? வி பொறுமையாக அவளை பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு ஜியாவோட கையை வியோட ஆம்ஸில் இருக்கு எடுத்து விட்டுட்டு அங்கே சேர் இருக்க இழுத்து போட்டு உட்காடுறான். அவள் வியை பார்த்துட்டே இருக்கா. வி வாட்சை பார்த்துட்டு முடிச்சதுன்னா கிளம்பலாமா, டைம் ஆகுது. கிளம்பிட்டா போச்சா அப்படி சொல்லிட்டே அவள் வீ கிட்ட வந்து, ஆமாம் நைட்டில் எங்கே போனேன்? அப்போ ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். எனக்கும் தெரியும். நான் தான் உன்னையே கூப்பிட்டேன். நான் கேட்டதுக்கு பற்றி சொல்லு. நைட்டு எங்கே போனேன்? ட்ரெஸ் எடுத்துட்டல, முடிஞ்சதில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்து நிற்கிறான். ஒன் செகண்ட் பி, எப்பவும் புள்ள ஏதாவது ஒரு கேர்ள்ஸ். இன்னைக்கு எந்த பொண்ணு எந்த ஹோட்டலில் இருந்த கையை கட்டிட்டு கொஞ்சம் சவுண்டாக கத்தி கேட்குறா. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் உங்கள் 2 பேரையும் பார்க்குறாங்க. வி லைட்டாக பென் பண்ணி அவகிட்ட என்ன அசிங்கப்படுத்துறதுன்னு நினச்சா உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிற. முடிஞ்சதுன்னா கிளம்பலாமா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக்க போதும். டெய்லி நைட்டு ஏதாவது ஒரு ரூமில் இருக்க. நான் பார்த்தியா கோலா உங்ககிட்ட அதை எங்கே போனேன் யார் கூட கேட்டுட்ருக்கேன் பார்த்தியா? வி எப்படி பேசிட்டே இருப்ப, நான் கிளம்புறேன். கிளம்ப சடனாக வி கையை பிடிக்கிறா. என்னடி அங்கிள் மார்னிங் எனக்கு கால் பண்ணார். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வர சொன்னார். உங்ககிட்ட சொல்ல சொன்னார். என்னடி எங்கள் அப்பாண்ட சொல்கிறேன்னு பிளாக்மெயில் பண்ணுறியா? சேச்சே மார்னிங் என்கிட்ட அங்கிள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வி சைலண்டாக நின்று அவளை பார்க்குறான். அவள் இன்னும் கொஞ்ச நாள் தான் வி, சீக்கிரமாக நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹோட்டல் ரூமு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உனக்கு அதுக்கப்புறம் நான் இருக்கேன் அப்படின்னு அவன் கன்னத்தில் பிஞ்ச் பண்ண அவன் கையை தட்டி விட்டுட்டு, நான் இப்படிலாம் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே நீ தான். என்ன டென்ஷன் பண்ணுற. உன் கூட இருக்கும் போதெல்லாம் டார்ச்சர் மட்டும்தான். உன்னை எங்கள் அப்பா இங்கே கூட்டு வர சொன்னான், ட்ரெஸ் எடுக்க சொன்னான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் வந்திருக்கேன். புரியுதா? முடிஞ்சுதா? கிளம்பலாமா அப்படின்னு ஷவுட் பண்ண ஸ்டாஃப்ஸ்லாம் கொண்டு வந்து பேக்கிங் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஜியோட கார்ட்ஸு அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. வி அந்த பேக்கை பார்த்துட்டு முன்னாடி நடந்து போகிறான். இவ்வளோ வி நில்லு நில்லு வி வி கத்திக்கிட்டே பின்னாடி வரா. அவன் நடந்து போயிட்டே இருக்கான். அவள் ஓடி வந்து வி ஆம்ஸை பிடிச்சிட்டு, இது போட்டு பார்க்கல வி, எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு போய் பார்த்துலாம். அவன் கையை எடுத்து விட்டுட்டு வெளில வந்து காரில் வந்து ஏறுறான். ஜியாவும் அவன் கூடவே ஏறலாம். அப்படி வரும்போது அவன் டோர்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறான். அந்த சவுண்டு கேட்டு அவள் டோரில் கை வச்சு ஓப்பன் பண்ணுவி. அவன் விண்டோவை லைட்டாக இறக்கிட்டு, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். அப்போன்னா வரும்போது எப்படி வந்தியோ அப்படியே போ. என் அப்பா உன் கூட ட்ரெஸ் எடுக்க சொன்னால் முடிஞ்சுது. உனக்கு டிரைவர் வேலைலாம் என்னை பார்க்க சொல்லலை. ஸோ எப்படி வந்தியோ அப்படியே போ அப்படின்னு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இரிட்டேட் ஆகிட்டு அவள் ரோடுன்னு கூட பார்க்காம கத்துறா. வி கார் போதும் விய காரை பார்த்துட்டே கத்துறா. அவன் ஸ்ட்ரெயிட்டாக கார் எடுத்துகிட்டு, ஏன் தெரில உங்களை பார்க்க வரான். வரமாட்டேன் அப்படி சொல்லித்தானே போயிருப்பான். உங்களை பார்க்க வரான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கா, எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அவளுக்கு செம்ம கோவம் வருது. இதெல்லாம் எனக்கு தெரியாத பையன். நீ ஏன்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல? இல்லை எனக்கு அப்போது அந்த ரூம்லேருந்து வரும்போதே பயம். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகணும், அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. நான்
போலீஸ் போகணும் அதெல்லாம் திங்க் பண்ணலை. ஏன் தெரில, எனக்கு பயம் மட்டும்தான். அந்த டைம் வீட்டுக்கு வந்துடணும், அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அப்படின்னு நீங்கள் அவளை பார்க்க அவள் இப்போவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போகலாம் இப்போ போகலாம் அப்படின்னு உங்கள் கை பிடிக்கிறா. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கேட்டிருந்தா நான் சரி அப்படி சொல்லியிருப்பேன். பட் இப்போ அப்படின்னு அவளை பார்க்குறான். இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது நீ கேட்கும் போது. பிகாஸ் எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது. பட் ஒன்று திங்க் பண்ணியா, அவர் ஒன்று என்னை விட்டு போகணுன்னு நினைக்கல. இது நடந்தது அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விடலை. நான் அவரை தேடி போகல, பட் அவராக என்னை தேடி வந்தார். இப்போ நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம், என் மொபைலும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நானே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். இது என்ன பண்ணுறது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எதுவுமே தெரியாமல். ஏன் எனக்கு இது நடந்தது எனக்கு புரியல. நானே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கேன். ப்ளீஸ் இது போல் என்கிட்ட கேட்காத, விட்டு. அப்படி சொல்ல அவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் சைலண்ட்டாக இருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட பேசி அவள் அவங்கள நார்மலாகவே கொண்டு வந்துடுறான். இந்த டைம் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. 2 பேரும் டோரை பார்க்குறீங்க. அவள் இருவேன் யாருன்னு போய் பார்க்குற அப்படின்னு வெளில வரா. டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே நிற்கிறது வி. உங்களுக்கு யார் வேணும்? வி சைலண்ட்டாக இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. விக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் நேம் எதுவுமே தெரியாது. ஹலோ அப்படி கேட்டுகிட்டே இருக்க. உங்களுக்கு எங்கே யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக நடந்து வந்து பார்க்க வி நின்றுருக்கான். வி உங்களை பார்த்த உடனே உள்ளே வரா. உங்கள் ஃப்ரெண்டு கேட்டு எந்த ஆன்சரும் பண்ணாமல் இவன் என்ன உள்ளே வரான் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க வி ஸ்ட்ரிக்டாக உங்ககிட்ட தான் வரான். உங்கள் ஃப்ரெண்டு பேச வரும்போது அவள் கையை பிடிச்சி நோ அப்படி சொல்கிறீங்க. யாருடி அமைதியாக இருக்கீங்க? அவளுக்கு புரியுது. அவள் அங்கேருந்து கிளம்புறா. அவள் அங்கேருந்து கிளம்பிட்டா. நீங்கள் அதை பார்த்துட்டு வியை பார்க்குறீங்க. வி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு இவன் வரமாட்டேன்னு தானே சொல்லியிருப்பான், இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க அவன் ஃபுட் வாங்கிட்டு வந்தான். சாப்பிட்டியா? ஃப்ரெண்டு கொண்டு வந்தா. பட் நான் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கையில் கவர் இருக்குது, அந்த பேக்கை காட்டுறா. எதுவுமே பேசல. அவன் கையிலேருந்து வாங்கிக்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமாக இருக்க. ஏன் தெரில வி இங்கே வந்திருக்கான், வரணும் அவனுக்கு தோணி இருக்கு. இங்கே வந்துட்டான், உங்களை பார்க்குறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. ஒரு மாதிரியாகவே இருக்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் கிளம்ப ஒரு நிமிஷம் திரும்பி கூட பார்க்காம அவன் அப்படியே நிற்கிறான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை தலையாட்டுறான். நெக்ஸ்ட்டு எதுவுமே பேசல. அந்த பேக்கில் இருக்க ஃபுட்டை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அவனும் எதுவுமே பேசாமல் உங்கள் முன்னாடி உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது என்னதுன்னு கூட தெரியல. நேற்று இந்த டைமில் 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வே மேலே கோவப்பட்டுருக்கணும். பட் கோவப்படலை, எல்லாமே புரிஞ்சு கோமாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்குமே இது தோணுது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு மாதிரி குழப்பமா டிஃப்ரெண்ட்டாக அப்படி தான் போகுது. வே சாப்பிட்டுட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் வேயை பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிக்கிறான். நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வே இழந்து உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் வீயை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்தா என்ன இவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கான்னு பார்க்குறியா? அமைதியாக அவனை பார்க்க தெரில. நான் இங்கே ஏன் வந்தேன்னு எனக்கு தெரில. எனக்கு ஏன் இங்கே வரணும்னு தோணுச்சு தெரில. உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அந்த நைட்டு அப்படியே போகுது. நைட்டு உங்கள் கூடயே ஸ்டே பண்ணுறான். மார்னிங் உங்கள் பக்கத்தில் வீ படுத்துட்ருக்கான். இது உங்களால் நம்பவே முடியல. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான் அப்படி இருக்கு.
நீங்கள் பொறுமையாக அவனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அந்த பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஒர்க் போகணும், குளிச்சுட்டு நீங்களும் குளிச்சுட்டு குக்கெலாம் பண்ணிட்டுருக்க. பொறுமையாக தான் அதெல்லாம் பண்ணுறீங்க. பட் வீக்கு கேட்குது. அவன் வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். பட் இங்கே சவுண்ட்லாம் கேட்க ஓகே மார்னிங் ஆகிடுச்ச போல அப்படிங்கிற மாதிரி இழந்த அவன் பிஏ நேம் சொல்லி கத்திக்கிட்டே காஃபி அப்படின்னு கத்த, நீங்கள் என்னடா சவுண்டு அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்தா காஃபி கேட்குறான். நெக்ஸ்ட்டு அவன்கிட்ட கொண்டு போயிட்டு காஃபி கொடுக்குறீங்க. அவன் காஃபி கேட்டுருந்துருப்பான். அவன் வீடு அப்படிங்கிற மாதிரி நினச்சி கேட்டிருப்பான். நீங்கள் கொண்டு போக கண்ணு திறந்தவங்களை பார்க்கும்போது தெரியுது இங்கே இருக்கோம் அப்படின்னு. டக்குன்னு எழுந்து உட்காரான். காஃபி கேட்டீங்க, உங்கள் கையிலேருந்து வாங்கிக்கிறான். நீங்கள் அங்கேருந்து போக காஃபி குடிச்சிட்டே அந்த வீடை அப்படியே பார்க்குறான். அவன் வீடை கம்பேர் பண்ணும்போது உங்கள் வீடு குட்டியாக இருக்கு, பட் அழகாக இருக்கு. இந்த சிப்பான்ட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டே கிச்சனுக்குள்ளே வரான். வேக வேகமாக நீங்கள் குக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. கப்பை வச்சுட்டு எங்கேயாவது வெளில போறியா என்ன? அவன் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் தயங்கி கேட்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எங்கேயாவது வெளில போறியா? ரொம்பலாம் உங்ககிட்ட பேசினதில்ல இல்லையா? எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கேட்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இல்லை மார்னிங் எழுந்து குக் பண்ணி கிளம்பிட்டுருக்கல? ஆமாங்க, ஒர்க் போகணும்ல. அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நீ அங்கே ஒர்க்லாம் போக வேண்டாம். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி தயங்கி சொல்கிறான். வீணால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. ஸோ அகெயின் ஒர்க் போகும்போதும் வேறு இது போல் வேறு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சடனாக அவனுக்குள்ளே வந்து உங்களை பார்த்து இது சொல்ல உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே 6:30 முடிஞ்சிடும். பட் நான் அன்றைக்கி 10 வரைக்கும் இருந்தேன். பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். சரி இருக்க மாட்டியா, சரி ஓகே தான், ஆனாலும் ஒரு மாதிரி தயங்கமாக இருக்கு, இருந்தாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு என் ட்ரெஸ்ஸிங் வச்சா எங்கே எல்லாரும் கொஞ்சம் ட்ரை கிளினிக் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம் கொண்டு வர அப்படின்னு போயிட்டு ட்ரெஸ்லாம் கொண்டு வரீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். என்னாச்சு, க்ளீன் பண்ண வேணாமா? கொஞ்சம் டர்ட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, அதான் ட்ரை க்ளீன். இல்லை நான் அப்படி சொல்ல வரல. என் ட்ரெஸ்ஸு நீ க்ளீன் பண்ணியிருக்கல, அதான். அதில் என்ன இருக்குது? இல்லை, என் ட்ரெஸ்ஸு என் அம்மா கூட க்ளீன் பண்ணது கிடையாது, அதான். அவன் ட்ரெஸ் போட போகிறான். நீங்கள் குளிச்சு போட்டுட்டுக்குங்களா? அவனை பார்க்குறீங்க. ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவன் கையில் டவல் கொடுத்துக்கிட்டீங்க. ஓகே, டவல் வாங்கிட்டு ரெஸ்ட் ரூமில் போகிறான். நெக்ஸ்ட்டு வெளில வர அவனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்க. ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட்டு கிளம்புறான். மார்னிங் எப்போவுமே அவன் சாப்பிட மாட்டான், சாப்பிட்றான். அவன் கூட இருந்து ஒன்று எடுத்து கொடுக்குறீங்க. அவன் ரெடியாக கொஞ்ச நேரம் எனக்கு வாக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் காரில் ஏற போகிறான். நீங்கள் பஸ் ஸ்டாப் பக்கமாக போகிறீங்க. டக்குனு உங்கள் கையை பிடிக்கிறான். என்னாச்சா? நான் ட்ராப் பண்ணுறவா? நீங்கள் அவனே பார்க்குறீங்க. வப்புலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கை பிடிச்சி காரு கூப்பிட்டு போகிறான். காரையும் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே வெளில இருக்கீங்க. அவன் என்ன உள்ளவா? உள்ளே ஏறி உட்காருங்க. ஒரு மாதிரி லக்ஸரியாக இருக்கு, ரொம்ப ஹைடெக்கான கார் போல அப்படி இருக்கு. நீங்கள் வீயை பார்க்குறீங்க. இவன் தான் நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ நேரம் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. மொபைல் எடுத்து காதில் வச்சுட்டு பேசிக்கிட்டே வரான். இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ணணும், நேற்று கூட சரியாக ஒர்க் வரல,
எல்லாம் கரெக்டாக போதில்ல அப்படிங்கிற மாதிரி பிஏ பார்த்துட்டே வரான். அவனும் எல்லாம் ஓகே சார், நைட் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணீங்கன்னு தெரியல, இல்லைன்னா அங்கேயே கொண்டு வந்திருப்பேன், எனக்கு சில சயின்ஸ்லாம் வேணும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரான். நீங்கள் வியை பார்த்துட்டே வரீங்க. இந்த டைம் உங்கள் காலு கீழே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல. அதை எடுத்து சரி மேலேயாவது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வைக்க கை தட்டு மாதிரி கீழே விழுந்துருச்சு. அந்த பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஃப்டி மட்டும்தான். பயந்துட்டீங்க. அந்த பாக்ஸில் கை வைக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே இருக்கீங்க. உங்கள் கை அப்படியே கட்டு கட்டு கட்டுன்னு ஆட்டிட்டுருக்கு. ஒரு மாதிரி உதறது கையெல்லாம். அதை டெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அவ்வளோ பயம். காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணி தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். என்ன இவன் ரொம்ப நேரமாக குனிஞ்சே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே உங்களை பார்க்க அவன் பார்த்துட்டான். சேஃப்டியில் கையை வைக்கவே உங்கள் கை அப்படி உதறிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் இவ்வளோ இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கெஸ் பண்ணிட்டான். அவன் ஒரு மாதிரி பாய்ந்துட்டுருக்கீங்க, உங்கள் கை நடுக்கும். அவன் பார்த்துட்டான். டக்குன்னு உங்ககிட்ட வந்து உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். உங்கள் கண்ணை பார்க்குறான். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. பயந்துருக்கா போல அப்படின்னு அவனுக்கு புரியுது. அவனுடைய இன்னொரு கையை அந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து விண்டோக்கு வெளில போட்டான். நீங்கள் பார்க்காத மாதிரி உங்கள் லிப்ஸை இப்போ தான் விடுறான். இல்லை அது சாரி, நான் ஏதோ தெரியாமல் உங்களை பார்த்துட்டே. இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் எனக்கு நிறையா ஒர்க் டென்ஷன், அதுக்காக தான் இது மைண்ட் ரிலாக்ஸ்க்காக. பட் ஐ ப்ராமிஸ் நான் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் அப்படி சொல்ல. நீங்கள் அதை பற்றி கேட்டே இருக்க மாட்டீங்க. பட் ப்ராமிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு என்ன நம்ப, உனக்கு ஒர்க் டைம் ஆச்சுல போல, நீ ஓகே தானே, நார்மல் தானே, நிறைய கேட்க தலையை மட்டும் ஆட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பார்க்குற இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் தலையை ஆட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த வண்டி அங்கேருந்து மூவ் ஆகுது. அமைதியாக நின்று திரும்பி அந்த வண்டியை பார்க்குறீங்க. வர மாட்டேன்னு சொன்னீங்க, எதுக்காக நைட்டு வந்தீங்கன்னு தெரியல. இது ஃபைனலாக இருக்கணும்னு நினச்சிங்களா என்னன்னு தெரியல. பட் ஒன் டே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. என் தலையில் எழுந்துருச்சு போல. நைட்டு நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கணும். நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கணும். ஒரு நைட் ஃபுல்லாக எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும். புருஷனாக என் கூட இருந்தது இதோ போயிட்டீங்க. பட் ஒன் டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு உங்கள் சிஸ்டர் ரப் பண்ணுறீங்க. உண்மையாகவே உங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருந்தாங்க நெத்திக்கு. அப்படி தோணுது. இது போதும் அப்படியும் தோணுது. ஏன் நம்மளுக்கு வீ மேலே கோவம் வரல அப்படியும் தோணுது. நிறைய திங்க் பண்ணிட்டு உள்ளே வரீங்க அந்த ஹோட்டல் ரூமுக்கு. உங்கள் ஃப்ரெண்டு இருக்கா, யூனிஃபார்ம் போட்டு இருக்கா. எங்கடி போனேன்? பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு இருந்தா உன்னை காணவே காணும். அவன் எதுக்கு வந்தான்? அவ்வளோ சொன்னியேடி அப்படி நிறைய பேச நீங்கள் அவரின் புருஷன். முட்டாளாடி நீ. பாரு, இதை பற்றி எனக்கு என்கிட்ட பேசாத. இது எப்படின்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு சைடு போயிட்டே இருக்கு. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சரி சொல்லு, நைட்டில் உன் கூட இறந்தா அமைதியாக இருக்கீங்க. சின்னதான் பண்ணுறோம் எனக்கு தெரியல போய. நீ அதை பற்றி கேட்காதுன்னு சொன்ன விடாத அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ருங்க. நீ ஆஃபீஸ் போயிருக்கான், ஒர்க் பண்ணுறான். பட் அவங்களுக்கு நினப்பும் வருது. மார்னிங் எல்லாமே அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கும். அப்போது அவனுக்கு நம்மளுக்கு மேரேஜ் ஆச்சுல அந்த ஃபீல் வந்திருக்கும். அவனுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துருந்துருப்பீங்க. அதாவது அவன் கிளம்பும் போது அவனுக்கு கோட் பேர் பண்ணி விடுறது அந்த மாதிரி குட்டி குட்டியாக. அப்போல்லாம் அவனுக்கு தோணுது, நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படி அவனுக்கு தோண்டிகிட்டே இருந்திருக்கும். அந்த ஃபீலோடு உட்காந்துருக்கான் ரொம்ப ரிலாக்ஸாக. மார்னிங் கூட காரில் அந்த கிஸ்ஸை பட் அதை அவங்களுக்கு காம் பண்ண கிஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு பிடிச்சி தான் அதை பண்ணியிருப்பான். அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டே ரொம்ப ரிலாக்ஸாக அப்படி இருக்கான்.
அவன் ஃபேஸில் இன்னைக்கு தான் ஸ்மைல். வி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர வி சிரிச்சிட்ருக்கான். ஷாக்கிங்காக இருக்கு. சார் என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? என்ன சார், என்ன ப்ராப்ளம்? எப்படி சொல்கிறது சார், நீங்கள் சிரிச்சிங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு தயங்கிட்டே கேட்க, ஏண்டா சிரிக்கிறது ரொம்ப தப்பா என்ன? இல்லை சார், நான் அப்படி சொல்ல வரல. பட் நீங்கள் இது வரைக்கும் சிரிச்சதில்ல, அதான் அப்படிங்கிற மாதிரி கேட்க தெரியுது இவ்வளோ நாள் அவன் எப்படி இருந்திருக்கான், இன்னைக்கு மட்டும் அவன் எப்படி இருக்கான் அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு கத்த வர அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஜியா வரா. ஜியா வரும்போதே எல்லாரும் மார்னிங் மேம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஜெமன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஹாய் ஜெமன் அப்படியே சொல்ல, அவன் இன்னைக்கு சிரிச்சுருந்துருப்பான். அவன் மூஞ்ச பார்த்த உடனே போயிடுச்சு எல்லாம். ஹேய், நீ இங்கே தான் இருக்கியா? வெளில ஒன்று நான் தேடிட்டு இருந்தேன். பிஏவை பார்த்து சொல்ல, பிஏவோ குட் மார்னிங் மேம் அப்படி சொல்கிறான். ஜியா அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, இந்த காரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு வா. ஓ, என் கார் வெளில இருக்கு பாரு அப்படின்னு அவனை அனுப்பி விடுறா. வி வந்துருச்சுடா, இதுக்கிட்டே எப்படிடா இன்னைக்கு ஃபுல்லாக சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வி அவளை பார்க்க, அவ சாப்பிட்டியா ஜெமன், இங்கே என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் இல்லைன்னா சாப்பிடல அப்படி சொல்லணும், சரி இல்லையா? உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்னா என்ன பார்த்து சாப்பிட்டியான்னு நீயே கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஏன் வந்திருக்கேன், என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன், உன்கிட்ட இந்த கொஸ்டின் மார்க் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. ஏன் வி நீ மட்டும் இப்படி இருக்க? வி எழுந்து, ஒன்று நான் ஆஃபீஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேண்ணா. ஆகேன்னு கொஸ்டின் மார்க்கா? வி இன்னும் தாண்டி வேணும் உனக்கு, ஏன்டா அப்படி கேள்விக்குறியாகவே இருக்க? ஒட்டிச்சு நோவை அப்படின்னு கையெடுக்கும் போது அப்படியாவது என்ன டச் பண்ண? இல்லை வி, நிறைய டைம் திங்க் பண்ணியிருக்கேன். நீ வேற நிறைய கேர்ள்ஸ் கூடலாம் இருக்கல்ல, அது கால் கேர்ள்ஸ் கூட கிடைச்ச அந்த லக்கு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு வீ கிட்ட க்ளோஸாக வந்த பீச்சஸில் கை வச்சு ரப் பண்ணிட்டே, உன் லிப்ஸ் இருக்குது பார்த்தியா எப்படி இருக்குது தெரியுமா, உன் வாய்ஸு செம்ம ஹாட்டாக இருக்கு, அது டீப் வாய்ஸில் எனக்கு திட்டினாலும் எனக்கு பிடிக்கும். உன் கூட இருக்க கேர்ள்ஸ்லாம் லக்கி கால்களாக இருந்தாலும் அப்படின்னு அவன் ஜஸ்ட்டை ரப் பண்ணிட்டே சொல்ல, வி பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு, என்னடி பண்ணிகிட்ருக்கா, இது ஆஃபீஸ், நானும் மறந்துட்டேன், சரிவா வெளில போலாம். எங்க அங்கிள் போ சொன்னார், ஓகேன்னு என் அப்பா பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஏய் நிஜமாக தான் வி, மார்னிங் கால் பண்ண நீ எதுக்கு எடுக்கல? ஆமாம் 2 டேஸாக நீ எங்கே போகிற? நேற்று உன் வீட்டுக்கு வந்தேன், அங்கே இல்லை உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தேன். ரெகுலராக போகிற பாருக்கு வந்தேன், இல்லை அந்த பார் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் அங்கே தான் இருப்பேன்னு நினச்சேன், அங்கே போனேன், அங்கே ஏன்னு இல்லை வி. 2 டேஸாக எங்கே போகிற அப்படி கேட்க, வி எப்போவுமே ரெகுலராக போகிற அந்த பிளேஸ்க்கெலாம் அவன் வருவா அப்படி சொல்லிட்டு தான் அவன் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஹோட்டலுக்கே வந்திருப்பான். அவள் துள்ள தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வந்திருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் உங்கள் கூட ஸ்டே பண்ணான், நெக்ஸ்ட் டே நைட் உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணான். ஸோ அது இந்த அம்மாவுக்கு தெரியல எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்க, வி நீ என்ன இங்கே பண்ணுற, உனக்கு என்ன இங்கே வேலை, இவன் சொல்ல நான் விட மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவளோ, நான் இங்கே எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன், நம்ம 2 பேருக்கு வெட்டிங்க ரிங் செலக்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். இங்கேயா? இங்கே வந்து உன்னை கூப்பிட்டு போக வந்தேன், போகலாமா? நான் வரல, எனக்கு ஒர்க் இருக்கு. ஒரு நிமிஷம், அங்கே ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு கால் பண்ணு, வீக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னார் அப்படின்னு மொபைல் எடுக்க, வி அவள் மொபைலை பிடிச்சிட்டு எங்கே போகணும், சூப்பர், நேற்று என்னை பாதியில் விட்டு போனல, எனக்கு நீ தான் நான் கூப்பிட்டு போகணும், வா அந்த கார் எடு. நீயே காரில் தானே வந்த, அதான் சொன்னல உன் முன்னாடி தானே சொன்னேன் பிஏ கிட்ட எடுத்து உள்ள விடுன்னு, உன் கார் தான் இப்போ வெளில இருக்குல்ல, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவ வீயை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறா. கட்டுப்பாக இருக்கு வீக்கு, ஆனாலும் வேறு வழி இல்லை போகிறான்.